திருச்சிற்றம்பலம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் இப்போ பார்க்க போகிறோம். தலைப்பு தான் அப்படி இருக்குதே தவிர, ஆனால் இந்த பகுதி சிலப்பதிகாரத்தில் கொலைக்களக்காதை அந்த பகுதி. காட்சிக்கு நேராக போவோம். அரசனும் பாண்டிய மன்னனும் கோப்பெருந்தேவி அவனுடைய பாண்டியன் மாதேவி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி 2 பேரும் அரசவையில் அமர்ந்திருக்கிறார்கள். அரசவையில் ஆடல் மகளிர், நடன மங்கைகள் அருமையாக நடனமிடுறாங்க. கூடல் மகளிர் ஆடல் தோற்றமும் பாடற்பகுதியும் பண்ணின் பயங்களும் காவலன் உள்ளம் கவர்ந்தன என்று தன் ஊடலுள்ள முல்கரம் தொளித்து தலைநோய் வருந்த தன்மேலிட்டு. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, லேசாக தலைவலிக்குதுன்னு சொல்கிறா. யார்? ஒய்ஃப், மனைவி. கணவன்கிட்ட சொல்கிறா, எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா, நேராக அந்த புறத்துக்கே போயிடுறா. காட்சி என்ன, ஏன் அவள் தலைவலிக்குதுன்னு சொன்னா? அதான் பாயிண்ட்டே. ஏன் அவள் அப்படி சொன்னான்னா, காவலன் உள்ளம் கவர்ந்தன என்று. எது கவருது? தன்னுடைய கணவன் அந்த நடன மங்கைகள் நடனம் ஆடுறாங்கல்ல, அதை தன்னை மறந்து ரசித்து பார்த்துருக்கான். யார்? பாண்டிய மன்னன். ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது இந்த மாதிரி ரசித்து பார்த்துருக்கிற ஒரு மன்னன். இதான் காட்சிங்க. அப்போது இவன் நடன மங்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறான். இவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி இவனை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒரு மனைவிக்கு எப்பயுமே தன்னுடைய கணவனுடைய பார்வை க்ளீனாக தெரியும். இதுதான் பிரச்சனை. இதுதான் அவள் தலைவலிக்கு காரணம். அவளுக்கு தலைவலி வரல, தலைவலி வந்துருச்சின்னு சொன்னதுக்கு காரணம். அவள் பொய் சொல்கிறா. தலைவலியும் வலிக்கல, ஒன்றும் வலிக்கல. கணவன் தன்னை மறந்து ஆடல் மகளிருடைய நடனத்தை பார்த்து ரசிக்கிறான் அப்படின்னோடனே அவளுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்துடுது. வந்தோடனே தலைவலிக்கிற மாதிரி இருக்குங்கிற. இன்னைக்கு வரைக்கும் இந்த காட்சி மாறவே இல்லை, இல்லைங்களா? இன்றைக்கி வரைக்கும் மனைவிகள் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவதற்கு 1000 காரணங்கள் இருப்பதில் இதுவும் ஒரு காரணம் அல்லவா? அப்போது இதை சிலப்பதிகாரம் காட்சிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு மனைவி எனக்கு லேசாக தலைவலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊடல் கோவிச்சுக்கிட்டு எந்திரிச்சு போயிடுறா அப்படின்னு சொல்கிறார். இப்போ தான் இவனுக்கு கொஞ்சம் பொறி தட்டுது. என்னடா இது, மனைவி நம்மளோட உட்காந்து டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, டக்குன்னு தலைவலிக்குதுன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி போகிறாளே அப்படின்னோடனே இவன் இப்போ தான் உஷாராகிறாரு. யார்? பாண்டிய மன்னன். உஷாராகி அந்த அரசவையில் இல்லாமல் அவள் அந்தப்புறத்துக்கு போயிட்டதுனால அவளை பார்ப்பதற்கு இவரும் இப்படி மனக்குழப்பத்தோடு போகிறான் பாண்டிய மன்னன். இதான் பாயிண்ட். இப்படி மனக்குழப்பத்தில் அவன் அந்த அந்தப்புறம் நோக்கி போகிற போது தான் அந்த நுழைவாயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பொற்கொள்ளன் இவரை டக்குன்னு இடைமறித்து இவர் காலில் விழுந்து, நம்முடைய கோப்பெருந்தேவியோட சிலம்பு காணா போயிருந்தது இல்லைங்களா, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை யார் கவர்ந்து போனானோ அந்த கல்வனையும் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ சொல்கிறான். இதை ஒரு நல்ல மனநிலையில் அந்த அரசன் இருந்திருந்தால் இதை தீர விசாரிச்சிருப்பான். ஆனால் அவன் நல்ல மனநிலையில் இல்லாத காரணத்தினால் தீவினை தோன்றி பயன் தரும் காலமாதலால்ங்கிறார். கல்லன் பேரூர் காவலர் கரந்தன் சில்லை சிறுகுடில் அகத்தில் இருந்தோன் என வினை விளை காலமாதலின் அப்படிங்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார் இளங்கோவடிகள். இது வினை தன்னுடைய வேலையை செய்ய தொடங்கி இருக்கிற காலம் ஆதலால் அவன் எந்த விதத்திலும் நின்று நிதானமாக அதை விசாரிக்கவில்லை. வினை விளை காலமாதலின் யாவதும் சினையலர் வேம்பன் ஓரோனாகி ஊர்காப்பாளரை கூவியுங்கன். டக்குன்னு அவன் அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறான், டக்குன்னு காவலரை கூப்பிட்டு நீங்கள் போய் தாழ்ப்பும் கோதை தன்கார் சிலம்பு கன்றிய கல்வன் கையதாகிர் கொன்ற சிலம்பு கொணர்க வீங்கன அப்படின்ட்டான். காவலனேவ கருத்தொழின் கொள்ளனும் ஏவலுள்ள தென்னியது முடித்தன. அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டான். யார்? பொற்கொள்ளன். இப்படி தன்னுடைய மனைவியினுடைய ஊடலை தவிர்ப்பதற்காக போய்கொண்டிருக்கிறான் அந்த பாண்டிய மன்னன். அந்த நேரத்தில் இடையில் பூந்து இவன் அப்படி சொன்னோன்னே
நின்று நிதானமாக விசாரிக்காமல் மனக்குழப்பத்தில் தன் மனைவியின் ஊடலை தவிர்க்க நினைத்து கொண்டிருந்த, அதுதான் அவன் மண்டை ஃபுல்லாக இருந்திருக்கு, அவன் மனசு ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இவன் வந்து இதை சொன்னோன்னே டக்குன்னு எந்த அவசரமாக முடிவெடுத்ததை போல் கொன்ற சிலம்பு கொணர்க, அவன் கையில் அந்த சிலம்பு இருந்தால் அவனை கொன்று கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி காவலரை அனுப்பி வைத்து விட்டான். இந்த மன்னன் எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு அரசவையில் ஒரு நடனத்தை தன்னை மறந்து ரசித்திருக்கிறான் இந்த மன்னன். அதை பார்த்து ஊடல் கொண்டிருக்கிறாள் அந்த மனைவி. இது இன்னொரு பெண்ணினுடைய வாழ்க்கையையே கொன்று போட்டது, ஒரு நகரையே எரித்து போட்டது. ஒரு சின்ன விஷயம், நம்ம நினைக்கிற எதுவும் சின்ன விஷயம் இல்லை. அதை தான் சொல்ல வந்தேன். லேசாக தலைவலிக்குதுன்னு ஒரு மனைவி சொன்னது ஒருத்தனுடைய தலையையே எடுத்துருச்சு, ஒரு பெண்ணோட தலையெழுத்தையே மாற்றிருச்சு, ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தையும் மாற்றிருச்சு. எது? ஒரு சின்ன தலைவலி இல்லை? யோசிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இந்த பொற்கொள்ளன் திட்டமிட்டு அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த காவலர்களை அழைத்து கொண்டு போய் கோவலனை காமிச்சு அவன்கிட்ட இருக்கிற சிலம்பையும் காமிச்சு அவனை கொல்லுங்கன்னு சொன்னோன்னே அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அந்த காவலர்கள் சொல்கிறாங்க, இவனை பார்த்தா ஒன்றும் அப்படிலாம் கெட்டவன் மாதிரி தெரியலையேங்கிறாங்க. அவனோட அங்கலட்சணத்தை வைத்து சொல்கிறாங்களாம், இவனை பார்த்தா அப்படி ஒன்றும் நீ சொல்கிற மாதிரி கல்வனை போல் தெரியல, இவன் நல்லவன் மாதிரி தெரிகிறான்னு சொன்னோன்னே அவன் அதுக்கு நிறைய இல்லாத பொல்லாத கதைகளை எல்லாம் சொல்லி அவர்களை கடைசியாக ஏமாற்றி, நீங்கள் அவன் மந்திர தந்திரம் தெரிஞ்சவன் தப்பிச்சிருவான் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் அவனை அந்த கத்தியை கொண்டு வீசி அவன் தலை வெட்டி ரத்தம் மண்ணில் அப்படியே கொட்டி ஓடுது. அப்படி ஓடினோன்னே ஒரு வழியாக அவன் இறந்து போகிறான், மண்ணில் வீழ்கிறான். மன்னக மடந்தை வான்துயர் கூற, அப்படியே அந்த இந்த இந்த பூமி பெண் வந்து வருத்தமுற்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாலாம். இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா, காவலன் செங்கோல் வளைய வீழ்ந்தனன், கோவலன் பண்டையூழ் வினை உறுத்தன் அப்படிங்கிறார். மன்னவனின் செங்கோல் வளைந்து வீழ்ந்தது, கோவலின் பண்டைய ஊழ்வினை வந்து உறுத்தியதால் இவைகள் நடந்தேறின எனலாம் அப்படின்னு முடிக்கிறார் அவர் கொலைகள கதையை. யோசிக்க வேண்டி இருக்கிறது பாருங்கள்ல. இதெல்லாம் ஒரு ஊழ்வினை காரணமாக நடந்தது அப்படின்னு சொல்லி முடித்தாலும் கூட, ஒரு சின்ன தலைவலி, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட சின்ன ஊடல் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொடுத்து விட்டது. யோசிக்க வேண்டியிருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.